Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மைச் செய்தி. தமிழகத்தில் புனரமைக்கப்பட்ட 9 ரயில் நிலையங்களை இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். புதுப்பொலிவுடன் பரங்கிமலை, திருவண்ணாமலை, சிதம்பரம், விருதாச்சலம், ஸ்ரீரங்கம் ரயில் நிலையங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகின்றன. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பொலிவூட்டி 9 ரயில் நிலையங்கள் இன்று புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி அதனை அர்ப்பணிக்கிறார். புதுப்பொலிவுடன் பரங்கிமலை, திருவண்ணாமலை, சிதம்பரம், விருதாச்சலம், ஸ்ரீரங்கம் ரயில் நிலையங்கள், மேலும் மன்னார்குடி, குழித்துறை, சாமல்பட்டி, போளூர் ரயில் நிலையங்களும் இன்று திறந்து வைக்கப்படுகின்றன. திருச்சியிலிருந்து செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். லெனின், இப்போ அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 9 தமிழ்நாட்டில் 9 ரயில் நிலையங்கள் புத்தாக்கம் பெற்றிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு அதனை திறந்து வைக்கிறார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது காணொலி காட்சி வாயிலாக அவர் திறந்து வைக்கிறார் அப்படின்னு நம்ம கொள்ளலாமா? இப்போ அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? இந்த புத்தாக்கம் பெற்றிருக்கிற ரயில்கள் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இல்ல, கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த அமிர்த் பாரத் என்ற திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1300 ரயில் நிலையங்களை புனரமைப்பது என்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகள் இந்த திட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த பணிகள் நிறைவடைந்த 103 ரயில் நிலையங்கள், இந்தியா முழுவதும் புனரமைக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்களை தான் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். குறிப்பா தென்னக ரயில்வே மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் சூலூர்பேட்டை, தமிழ்நாட்டில் பரங்கிமலை, சாம்பல்பட்டி, சிதம்பரம், ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, போரூர், விருத்தாச்சலம், மன்னார்குடி, குழித்துறை, கேரளத்தில் சிறையில் கீழ், அதே போல வடகாரா, புதுச்சேரியில மாகி, இப்படி இந்த ரயில் நிலையங்கள்லாம் புனரமைக்கப்பட்டிருக்கு. இப்ப திருச்சியில அந்த விழா நடக்கக்கூடிய இடத்துல தான் நாம நின்றுட்டு இருக்கோம். திருச்சியில நடக்கக்கூடிய அந்த விழா மேடையில மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார், அதே போல திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை வைகோ, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனியாண்டி, இவர்கள் எல்லாம் மேடையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே துறை அதிகாரிகளும் இங்க இருக்காங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் ஒரு முக்கியமான ஒரு ரயில் நிலையம். திருச்சி கீழ குறிப்பா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருடைய கோவில் இருக்கு. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான கோவிலாக அது பார்க்கப்படுகிறது. அதே போல இதற்கு அருகாமையிலேயே ஸ்ரீரங்கத்தினுடைய அதற்கு அருகாமையிலே ரயில்வே தண்டவாளத்தை கடந்தோம் என்று சொன்னால் இங்கு திருவனைக்காவல், சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு பகுதியாக இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் என்பது இருக்கிறது. இந்த இடத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் தான் 6.77 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை நோக்கி வரும்போது நிழல்ல நடந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான நடைபாதை, அதே போல வாகனங்கள்ல வரக்கூடியவர்களுக்கு வசதியாக தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், வாகன நிறுத்தும் இடம், அதே போல பயணிகள் உள்ளே சென்றால் முன்பதிவு செய்த அல்லது முன்பதிவு செய்யாத பயணச்சீட்டுகளை வாங்குவதற்கான அலுவலகம், ரயில் எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது, எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு செல்லும் என்பதை அறிவிக்கக்கூடிய LED அறிவிப்பு பலகைகள். தொடர்ந்து பேசலாம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.